Good morning, students. I am MRK. We are going to see 11th Standard Mathematics, Chapter 10, Differential Calculus. அதற்குரிய ஃபார்முலாஸ் நிறையா இருக்கும். சரிங்களா சொல்கிறது? அதை பொறுமையாக நீ மெமரைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம டிஃப்ரென்ஷியேட் சம் செஞ்சால் ஈஸியாக இருக்கும். சரிங்களா சொல்கிறது? ஸோ அதை முதல்ல பார்ப்போம். இன்ட்ரோடக்ஷன் மாதிரி சாப்டர் 10 டிஃபரன்ஷியல் கால்குலஸ், வகை நுண்கணிதம். டிஃபரன்ஷியல் கால்குலஸ் இது ஃபர்தராக காலேஜிலலாம் கண்டினியூ ஆகும், இன்ஜினியரிங் காலேஜிலலாம். ஸோ கேர்ஃபுல்லாக படிச்சுக்க. இது பேசிக் ஃபார் +2. ஓகேங்களா சொல்கிறது? ரைட், குட். இப்போ நிதானமாக படிச்சுக்கோ. இன்டகிரேஷன் அதே மாதிரி தான். இன்டகிரேஷனும் அதே மாதிரி தான், ரொம்ப இம்பார்ட்டன்னு. அது 11th யூனிட்டில் வரும். சரி, இப்போ டி ஆஃப் எக்ஸ் பவர் என் அப்படின்னா, இது டி ஆஃப்னா டிஃப்ரென்ஷியேட் எக்ஸ் பவர் என்னன்னா என் இன்ட்டு என்ன எக்ஸ் பவர் n-1 அப்படின்னு அர்த்தம். n இன்ட்டு எக்ஸ் பவர் n-1 அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுக்கிட்டு நிதானமாக செய்ய பாருங்கள். சரியா புரியுதா சொல்கிறது? பொறுமையாக நிதானமாக செய்ய பாருங்கள். ரைட். நான் ஃபார்மாஸ் இருக்குது, நம்ம அதை படிச்சுக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு படிக்கணும். படித்தா தான் நம்ம செய்ய முடியும். ரைட், குட். இப்போ ஃபார்முலா டி ஆஃப் எக்ஸ் பவர் என் இன்ட்டு எக்ஸ் பவர் n-1, n இன்ட்டு எக்ஸ் பவர் n-1 இதுதான் ஃபார்முலா. அடுத்து டி ஆஃப் இ பவர் எக்ஸ் அப்படின்னு எழுதினோம்னா இ பவர் எக்ஸ் தான். டி ஆஃப் ஏ பவர் எக்ஸ் அப்படின்னு எழுதினோம்னா ஏ பவர் எக்ஸ் லாக் ஏ. டி ஆஃப் லாக் எக்ஸ்ன்னு எழுதினோம்னா 1/x. டி ஆஃப் ரூட் எக்ஸ் அப்படின்னு எழுதினோம்னா 1/2 ரூட் எக்ஸ். டி ஆஃப் 1/x பவர் என்னன்னு எழுதினோம்னா -n/x பவர் n+1 அப்படின்னு அர்த்தம். டி ஆஃப் கான்ஸ்டன்ட் அப்படின்னு எழுதினோம்னா 0. கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட்டாக என்னது? 0. சரியா சொல்கிறது? பொறுமையாக நிதானமாக பார்த்துக்கிறணும். இதுக்குள்ளே டிஃப்ரென்ஷியேட்டுக்குள்ள ஃபார்முலா. இப்போ டி ஆஃப் சைன் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா காஸ் எக்ஸ். டி ஆஃப் காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா மைனஸ் சைன் எக்ஸ். டி ஆஃப் tan எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ். டி ஆஃப் கொசிக் அதாவது காட்டெக்ஸை பண்ணோம்னா மைனஸ் கொசிக்கன் ஸ்கொயர் எக்ஸ். டி ஆஃப் சீக்கன் எக்ஸை பண்ணோம்னா சீக்கன் எக்ஸ் tan எக்ஸ். டி ஆஃப் கொசிக்கன் எக்ஸை பண்ணோம்னா மைனஸ் கொசிக்கன் எக்ஸ் இன்ட்டு காட்டெக்ஸ். சரியா புரியுதா? பார்த்துக்கோ. இது ஃபுல்லாக ஒரு செட் ஆஃப் ட்ரிகனாமெட்ரி. எதில் சின்னு வருதோ, இந்தா இங்கே வருது சீன் வரும், இங்கே சீன் வருது, இங்கே சீன் வரையில் இங்கே ஃபுல்லாக மைனஸில் ஆன்சர் வரும். டியூ நாட் பண்ணிக்க. காஸ் எக்ஸ்க்கு மைனஸ் சைன் எக்ஸ் வருது, காட்டெக்ஸ்க்கு மைனஸ் கொசிக்கன் ஸ்கொயர் எக்ஸ் வருது, கொசிக்கன் எக்ஸ்க்கு மைனஸ் கொசிக்கன் எக்ஸ் காட்டெக்ஸ்னு வருது பார். தெரியுதா? ரைட். அடுத்து இன்வர்ஸ்க்கு உள்ளது டி ஆஃப் சைன் இன்வர்ஸ் எக்ஸ் 1/√1 - x ஸ்கொயர். டி ஆஃப் காஸ் இன்வர்ஸ் எக்ஸுக்கு 1/√1 - x ஸ்கொயர். அடுத்து டி ஆஃப் டான் இன்வர்ஸ் எக்ஸுக்கு ஃபார்முலா 1/1 + x ஸ்கொயர். ரூட் வராது. டி ஆஃப் காட் இன்வர்ஸ் எக்ஸுக்குன்னா இதுக்கு மைனஸ் வரும், -1/1 + x ஸ்கொயர். இது மட்டும் என்எஃப் படித்தா போதும். என்எஃப்
அடுத்த சீக்வன்ஸ் என்ன சார் இருக்குது, தேவையான பார்த்துக்கலாம். ஏன்னா அது வந்து ஒரு குறிப்பிட்ட இடங்கள்ல தான் வரும், ரொம்ப ரேர். ஓகே, குட். அடுத்து ப்ராடக்ட் ரூல்னு ஒன்று இருக்குது, கோஷன்ட் ரூல்னு ஒன்று இருக்குது. ப்ராடக்ட் ரூல் பெருக்கல்ல வந்து நாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது. அதாவது டி ஆஃப் யூவின்னு இருந்தால் யூ இருக்கட்டும், வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ப்ளஸ்ஸு வி இருக்கட்டும், யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இதான் அர்த்தம். அதே மாதிரி கோஷன்ட் ரூல்னு ஒன்று சொல்லுவாங்க. கோஷன்ட் ரூல் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. சரியா? கோஷன்ட் ரூல். அதுக்கு கோஷன்ட் ரூல் எழுதிரு ரூல்னு. சரி, அதுக்கு டி ஆஃப் யூ பை வி மெத்தட். கீழே பை போட்டு கீழே உள்ளதை ஸ்கொயர் பண்ணிக்கிறேன், வி ஸ்கொயர். கீழே உள்ளதை வின்னு எழுதிக்க. இன்ட்டு மேலே உள்ளதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டியூ அல்லது வி டேஷ் மைனஸ் மேலே உள்ளதை வச்சுட்டு நல்லா பார்த்துக்கோ, வியை வச்சுட்டு இது பண்ணோன்னா யூ டேஷ்ரா, சாரிடா, யூ டேஷ். மேலே உள்ளதை வச்சுட்டு கீழே உள்ளதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா வி டேஷ். மறந்துடாத, கீழே உள்ள ஸ்கொயர் பண்ணிவிட்டு கீழே உள்ளதான் மேலே வைக்கணும். மேலே உள்ள டிஃப்ரென்ஷியேட் பண்ணி போகணும். இது ஃபுல்லாக டிஃப்ரென்ஷியேட் ஃபார்முலாஸ். இதை நம்ம படிக்கணும். உனக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா காமனாகவே நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, காமனாக சொல்கிறோம்னா எஸ் அப்படின்றது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் இடப்பெயர்ச்சி. ds by dt அப்படின்றது இடப்பெயர்ச்சியின் மாறுபாடு வீதமே வெலாசிட்டி. அதாவது திசைவேகம் சொல்லுவாங்க தமிழில். டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து டைமை பொறுத்து மாறுச்சுன்னா அது வெலாசிட்டி. இதுதான் ds by dt ஆர் dv. v. நெக்ஸ்ட்டு டி ஸ்கொயர் எஸ் பை டிடி ஸ்கொயர் அப்படின்னா வெலாசிட்டி டைமை பொறுத்து சேஞ்ச் ஆச்சுன்னா, திசைவேகம் வந்து மாறும் வீதம் டைமை பொறுத்து ஆச்சுன்னா ஆக்சலரேஷன், முடுக்கம் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. இது வந்து டிவி பை டிடின்னு எழுதிக்கலாம். அதாவது திசைவேகத்தின் மாறுபாடு வீதம். எஸ்ஸை வந்து 2 தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம், அல்லது வியை ஒன்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். இதுக்கு பேர் ஸ்மால் லெட்டரில் டினோட் பண்ணுவாங்க ஏ. புரியுதான் பாரு. ரேட் ஆஃப் சேஞ்ச் சொல்கிற மாதிரிடா, டைமை பொறுத்து என்ன செய்யும், இதெல்லாம் மாறும். இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஃபிசிக்ஸில் உள்ளது எல்லாமே மாறும், எதுவுமே மாறாமல் இருக்காது, சேஞ்சஸ்ஸு ஆகும் அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்ம நிறையா விஷயங்கள் யோசிக்கிறோம் அப்படின்னா, ஒரு பாலில் வந்து நம்ம ஏர் ஃபில்லப் பண்ணுறோம். அடா தம்பி, சிங்கங்களா ஒரு பாலில் வந்து பால்னு சொல்லிட்டு நான் சர்க்கிளில் போட்டுறேன்னு சொல்லிடாத, என்ன பால் போட்டு சர்க்கிளில் போட்டுறேன்னு சொல்லிடாத, வேணாம். சரி, பால் போட்டிருக்கேன் நான், சரியா? சர்க்கிள் நினச்சிடாத, இது ஒரு பாலில் வந்து சென்டரில் வச்சு எந்த மூளைக்கு போட்டாலும் சரி, அது என்னது, ரேடியஸ் ஆர். சரியா? இந்த பாலுக்கு வந்து வால்யூம் இருக்கும். பாலில் ஏர் அடித்தோம்னா அது ஏர் உள்ள ஃபில்லப் ஆகும்ல, அதுக்கு பேர் கன அளவு. அப்போ சின்ன சின்ன விஷயங்கள் யோசிக்கணும். வால்யூம்னா வி. இது வந்து ஃபார்முலா வந்து 4/3. இதை ஸ்பியர்னு சொல்லுவாங்க. பாலை என்ன சொல்லுவாங்க, ஷேப்பில் சொல்லையில், வடிவத்தில் சொல்லையில் ஸ்பியர்னு சொல்லுவாங்க. அதுக்கு 4/3 πr³. இப்போ நான் இந்த பாலில் வந்து ஏர் ஃபில்லப் பண்ணுறேன். இந்த பாலில் வந்து ஏர் ஃபில்லப் பண்ணோம்னா என்னென்ன சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்றத நம்ம ஒரு கற்பனையில் யோசிச்சின்னா அதான் டிஃபரன்ஷியேட். என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம், இதில் ஏர் ஃபில்லப் பண்ணோம்னா வால்யூம் சேஞ்ச் ஆகும்.
வால்யூம் சேஞ்ச் ஆகும் டைமை பொறுத்து, டீன்றது டைம். அதே மாதிரி வால்யூம் சேஞ்ச் ஆச்சுன்னா பந்து பெருசாகிட்டே போகும். பெருசாகிட்டே போனால் ரேடியஸும் சேஞ்ச் ஆகும்டா ராஜாக்கிளி, ரேடியஸும் சேஞ்ச் ஆகும். தெரியுதான் பாரு சொல்கிறது. ரேடியஸ் என்ன ஆகும்? சேஞ்ச் ஆகும் அப்படின்னு அர்த்தம். ரேடியஸும் சேஞ்ச் ஆகும், வால்யூமும் சேஞ்ச் ஆகும். அப்போ யோசிச்சு பார்க்கணும், டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகிறது எது எது அப்படின்ட்டு. அதாவது எழுதையில் இப்படி எழுதுவாங்க, டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகையில் 3 × r, இந்த ஆருக்கு பார்த்தோம் r², இந்த ஆருக்கு பார்த்தோம்னா dr/dt. இது வரையில் நான் சொல்கிறேன், இப்போதைக்கு சொல்கிறேன் உனக்கு. 1/3 π அப்படின்றது வந்து கான்ஸ்டன்ட்டு. இந்த r³ வந்து சேஞ்ச் ஆகும், அதான் வேரியேஷன் ஆகிறது. சேஞ்ச் ஆகிறதுனா மாறுறது. மாறுறதுன்னா எப்படி சொல்கிறது, மறுபடியும் தமிழில் தான் சொன்னால் சேஞ்ச் ஆகிறதுன்னு சொல்கிறது. டைமை பொறுத்து எல்லாமே மாறும், அதுதான் டிஃபரன்ஷியேட். டிஃபரன்ஷியேட்னா என்னடா? மாறுபடும் வீதம், ரேட் ஆஃப் சேஞ்ச். ஒரு பாக்டீரியா இருந்தாலும் 10 செகண்டில் அது என்ன ஆகிட்டே இருக்கும்? இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். புரியுதா சொல்கிறது? எல்லா விஷயங்களுமே ஒரு நோயாக இருந்தாலும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், ஆர் டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஒரு ஆட்டமாக இருந்தாலும் சரி. ஸோ டிஃபரன்ஷியல் கால்குலஸ், இன்டர் கால்குலஸ் வந்து ஃபிசிக்ஸில் இருந்து கெமிஸ்ட்ரி வரைக்கும் யூஸ் ஆகும், பயாலஜிக்கு யூஸ் ஆகும். ஆல் ஒரு ஒரு டெட் பாடி வந்து இத்தனை மணிலேருந்து இத்தனை மணிக்கு இறக்குது அப்படின்றத நம்ம கால்குலேஷன் பண்ணுறதே டிஃப்ரென்ஷியேட் தாண்டா கால்குலேஷன் பண்ணுவாங்க. என்ன சாரி இப்படி சரி அப்படின்னு நினைக்காத, உண்மையத்தான் சொல்கிறேன். +2ல் கணக்கே இருக்குது. அதே மாதிரி ஒரு பாக்டீரியா வந்து எவ்வளோ தூரம் பெருக்கமடையுது அப்படின்றதையும் கண்டுபிடிப்பாங்க. நிறையா இருக்குது, சரியா சொல்கிறது? அப்போ நம்ம யோசிக்கணும், டைமை பொறுத்து எல்லாமே மாறும். அதுதான் டிடி, டிஃப்ரென்ஷியேட் டைம், டிஃப்ரென்ஷியேட் வால்யூம். இதே மாதிரி ஏரியா, நீ சர்க்கிளாக, இது நான் ஸ்பியர்னு எடுத்துட்டேன். சப்போஸ் இது சர்க்கிளாக கன்சிடர் பண்ணோம்னா, இதை நம்ம சர்க்கிளாக கன்சிடர் பண்ணோம்னா எதை, இப்போ நான் அதையும் சொல்கிறேன் பாரு. சர்க்கிளாக கன்சிடர் பண்ணோம்னா 2-3 மாற்றங்கள் நடக்கும். 2-3 மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னா சர்க்கிளுக்கு என்ன நடக்கும் பாரு. இது சர்க்கிள், கீழே வா இது சர்க்கிள். ஐயோ, இது சர்க்கிள், சரியா? ரைட். இப்போ நான் என்ன சொல்கிறேன், சர்க்கிள் இங்கேருந்து பாயிண்ட் வச்சுட்டு கோடு போட்டோம்னா ரேடியஸ் உனக்கு தெரியும். ரேடியஸு சென்டர் ஆர், இது ஏரியான்னு வச்சுக்கோ. இப்போ ஏரியாவுக்கு ஃபார்முலா πr² ராஜா, ஏஸ் ஈக்குவல் டு. அப்போ dA/dtன்னு டைமை பொறுத்து மாறுறது. ஏரியா மாறையில் ரேடியஸ் மாறினா தான் ஏரியா மாறும். அப்போ ஏரியா மாறும். r² தான் 2r × dr/dtன்னு போட்டிருக்கேன். 2r × dr/dtன்னு போட்டிருக்கேன். இதே மாதிரி சர்க்கம்பரன்ஸும் மாறும். ஆனால் டோட்டலாகவே எது மாறுது அப்படின்னா டைமை பொறுத்து மாறுது. ஒரு விஷயம் இருக்குது, இண்டிபெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தன்னிச்சையாக இருக்கிறது வந்து இண்டிபெண்ட், ஒரு இதோட சார்ந்து இருக்கிறது வந்து டிபெண்டு. அப்போ 2 வேரியபிள் பிரிப்பாங்க. என்ன, டிபெண்ட் வேரியபிள்னு ஒன்று சொல்லுவாங்க, டிபெண்ட் வேரியபிள்னு ஒன்று சொல்லுவாங்க, டிபெண்ட் அப்படின்னு ஒரு வேரியபிள் சொல்லுவாங்க, இண்டிபெண்ட்னு ஒரு வேரியபிள் சொல்லுவாங்க. நல்லா யோசிச்சு பார்க்கணும். நல்லா யோசிச்சு பார்க்கணும்னா இந்த கணக்கை பொறுத்த மட்டும் அதாவது ஏரியாவை, இந்த ஏரியாவில் எதை பொறுத்து எது மாறுபடுகிறது, எதை சார்ந்துள்ளது. இது வந்து இண்டிபெண்ட்னா சாராதது, தன்னிச்சையாக உள்ளது. இது சார்ந்தது, ஒன்று மாறினா ஒன்று மாறும். ரேடியஸ் மாறினா ஏ மாறும். ரேடியஸ் மாற மாற ஏ என்ன செய்யும்? மாறும். அப்போ ரேடியஸை பொறுத்து தான் ஏ இருக்குது. அப்போ ஏன்றது இண்டிபெண்ட், ஆர்ன்றது டிபெண்ட். புரியுதான்னு பார்த்துக்க, மாற்றி சொல்லிட்டேன்னா பார்த்துக்க. இண்டிபெண்ட் அப்படின்றது தன்னிச்சையாக உள்ளது ஏ, சாரி ஆர், மாற்றி சொல்லிட்டேன் பாரு. ஆர், அதான் ஆர். ஏ வந்து சார்ந்தது, டிபெண்ட். ஆரை வந்து டிபெண்ட் பண்ணி தான் ஏ இருக்குது.
ஆரை வந்து டிபெண்ட் பண்ணி தான் என்ன இருக்குது, ஏ இருக்குது. ஆர் மாற 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 ஏ மாறிக்கிட்டே இருக்கும். இது எல்லா இடத்துலையும் பொருந்தும். டிபெண்ட் வேரியபிள் இண்டிபெண்ட் வேரியபிள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ நீ தான் யோசிக்கணும், எதை சார்ந்து இருக்குது கணக்கு அப்படின்ட்டு, எதை சாராமல் இருக்கிறது அப்படின்ட்டு. இதெல்லாம் நீங்கள் சில விஷயங்கள் வந்து இதில் தெரிஞ்சுக்கிறணும். இதில் டிஃபரன்ஷியல் கால்குலஸில் தெரிஞ்சுக்கிறணும். ஃபிசிக்ஸ் ப்ராப்ளத்துலேருந்து எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறணும். ஓகே, குட். நிதானமாக நிறுத்திப்படி, ஏன்னா ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டு, அதனால் சொல்கிறேன். ஓகே, குட். பாரு, இப்போ ஃபஸ்ட்டு பாக்ஸில் உள்ளதை நான் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு பாக்ஸில் உள்ளது கொஞ்சம் கவனிமே. ஃபஸ்ட்டு ஃபார்முலா வந்து டி ஆஃப் எக்ஸ் பவர் என் ஈக்குவல் டு n இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் 1. இதுதான் ஃபார்முலா. சரிதானா? இதுதான் என்னது ஃபார்முலா. சரி, குட். பாரு, இந்த ஃபார்முலா வச்சு நிறையா கணக்கு செய்யலாம்டா தம்பி. இப்போ நான் வந்து டிஃபரன்ஷியேட் தான் பண்ண போகிறோம். இப்போ ஒய் ஈக்குவல்ட்டுன்னு எழுதுகிறேன். ஒய் ஈக்குவல்ட்டுன்னு எழுதுகிறேன். ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 4ன்னு வச்சுக்கோ. ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 4ன்னு வச்சுக்கோ. ஓகே, ஒய் ஈக்குவல் எக்ஸ் பவர் 4ன்னு வச்சுக்கோ. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும்னா இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும். இதுதான் என். பவரில் இருக்குது பற்றி எக்ஸுக்கு மேலே, அதுதான் என்னது என் அப்படின்னு அர்த்தம். இதுதான் என். அப்போ ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம்னா எக்ஸை பொறுத்து தான் ஒய் மாறுது. நான் சொல்கிற அர்த்தம் புரியுதா? அதாவது ஒய் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கு எதை, எக்ஸை. அப்போ எக்ஸு சேஞ்ச் ஆக ஒய் சேஞ்ச் ஆகும்ல, அதனால தான் இதை டிஒய் பை டிஎக்ஸ்ன்னு எழுதுறது. புரிஞ்சுக்கிறணும். டிஒய் பை டிஎக்ஸ், எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். ஒயில் அப்படியே இருக்குது, டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது எதை, எக்ஸை, ஒயில் உள்ள எக்ஸை. இது எக்ஸ் பவர் என்னன்னா என் இன்ட்டு, எண்ணுக்கு பதிலாக 4 இருக்குது, என் இன்ட்டு எண்ணுக்கு பதிலாக 4 இருக்குது. ஃபார்முலா அப்ளை பண்ணுறேன். எக்ஸ் பவர் என் மைனஸ் 1, அப்போ 4 எக்ஸ் பவர் 3. அவ்வளோதான். செகண்ட் செய்கிறேன் பார். ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 8 dy by dx, டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அப்படின்னு அர்த்தம். எக்ஸை பொறுத்து வகையீடு செய்ய, டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். பவரில் 8 இருக்குது, எக்ஸ் பவர் என் தான். அப்போ என் இன்ட்டு சொல்லிக்கிட்டே எழுதணும், எக்ஸ் பவர் என் மைனஸ் 1. அப்போ 8 இன்ட்டு எக்ஸ் பவர் செப்பரேட் பண்ணால் 7. இதே மாதிரி ஒய் ஈக்குவல் டு, பார்த்துக்கோ, ஒய் ஈக்குவல் டு ஒரு 4 எக்ஸ் பவர் 3 அப்படின்னு வச்சுக்கோ. இப்போ டிஒய் பை டிஎக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா 4ஐ பற்றி நீ கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. 4 இருக்கட்டும். வாயில் என்ன சொல்கிறோம் கவனி. 4 இருக்கட்டும். இப்போ எண்ணுக்கு பதிலாக என்ன இருக்குது, மேலே தான் பார்க்கணும். எக்ஸ் பவர் என் 3 இன்ட்டு எக்ஸ் பவர் 3 மைனஸ் 1. அதாவது இதை பேஸ் பண்ணி எழுதுகிறேன், என் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் 1. அவ்வளோதான். இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணுது. 4 3s are 12 எக்ஸு செப்பரேட் பண்ணால் ஸ்கொயர். என்ன இருக்குது உனக்கு இதில்? சரி, இன்னும் ஒன்று சொல்கிறேன். ஒய் ஈக்குவல் டு மைனஸ் 5 எக்ஸ் கியூப் டிஒய் பை டிஎக்ஸ். மைனஸ் 5 இருக்கட்டும். எக்ஸ் பவர் என் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் 1. எழுதிக்கிட்டே இருக்கையில் என்னன்னு சொல்கிறேன், ஆனால் எழுதையில் என்ன எழுதுகிறேன், 3ன்னு எழுதுகிறேன். அப்போ மைனஸ் 5 3s are 15 எக்ஸ் பவர் 2. சரியான்னு பார்த்துக்க, எக்ஸ் பவர் 2. இவ்வளோதான்டா தம்பி. முன்னாடி நம்பர் இருந்தால் அந்த நம்பரோட மல்டிப்ளை ஆகுது.
சரியா சொல்கிறது? இப்போ நான் சிம்பிளாக உனக்கு இந்த எக்ஸை போட்டு காட்டுறேன் பாரு. ஒய் ஈக்குவல் டு எக்ஸு ஸ்கொயர்னு வச்சுக்கோ, டிஒய் பை டிஎக்ஸ் அப்படின்னு அர்த்தம். அப்போ n இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் 1. அப்போ 2 இன்ட்டு எக்ஸு ஒன்று கழிச்சிட்டோம்னா 1 போட வேண்டிய அவசியம் இல்லை. சேம் டைம் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னா டிஒய் பை டிஎக்ஸ், எக்ஸுக்கு பவரில் என்ன இருக்கும்? 1 இருக்கும். அப்போ n இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் 1, n இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் 1. அப்போ பார்த்துக்கோ, 1 இன்ட்டு எக்ஸ் பவர் 0, 1 இருக்கட்டும், எனிதிங் பவர் 0 என்ன சொல்லிடுவோம்? 1. அப்போ 1 இன்ட்டு 1 1. அப்போ நீ யோசிக்கையில் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா என்ன ஆன்சர் கிடைக்குது? 1. எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. இவ்வளோ தூரம் வளவலன்னு செய்ய வேண்டியதில்லை. இந்த எழுதுறேன் பாரு. ஒய் ஈக்குவல் டு 2xன்னு வச்சுக்கோ, டிஒய் பை டிஎக்ஸ்னு எழுதுனோம்னா எக்ஸுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. அப்போ எக்ஸை விட்டுரு, 2. 2 இன்ட்டு 1 அர்த்தம். எழுதுறனா எழுதிக்கலாம், 2 இன்ட்டு 1. அப்போ என்ன வந்துடும்? 2. அவ்வளோதான். இப்போ பாரு, ஒய் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ்னு வச்சுக்க, டிஒய் பை டிஎக்ஸ் ஒரே லைனில் எழுதுகிறேன் பாரு ஆன்சரு. எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. அப்போ என்ன 1? மைனஸ் 1. பாரு, ஒய் ஈக்குவல் டு மைனஸ் 5xன்னு வச்சுக்கோ, டிஒய் பை டிஎக்ஸ்னு எழுதுகிறேன். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. அப்போ மைனஸ் 5. பாரு, பொறுமையாக பாரு. ஒய் ஈக்குவல் டு 2/3x, எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. அப்போ டிஒய் பை டிஎக்ஸ் அப்படின்னு எழுதுனா என்ன வந்துடும்? 2/3. எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வந்துருச்சு? 1. அதை தான் நான் இப்படி செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த இடத்துல. இந்த ஆன்சர் எடுத்திருக்கேன் பாரு. புரியுதா? இப்போ சிம்பிளாக சொல்கிறேன் பாரு உனக்கு இந்த மெத்தடை ஃபுல்லாக. இந்த எக்ஸை தவிர எக்ஸை சிம்பிளாக சொல்லிட்டேன், மற்றதை சொல்ல போகிறேன். நெக்ஸ்ட் பேஜுக்கு போகிறேன். ஒரு ஃபார்முலா மட்டும் என்னை பார்ப்போம். டே 1 டே 2ன்னு பார்த்துட்டோம்னா உனக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் இல்லாமல் இருக்கும். சரி, நான் முடிச்சிடுறேன். பாரு, இப்போ ஒய் ஈக்குவல் டு டேரெக்டாக செய்கிறேன் கணக்கை. உனக்கு விளக்கம் கொடுத்துட்டேன். இப்போ டேரெக்டாக செய்ய போகிறேன். ஒய் ஈக்குவல் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப்னு வச்சுக்கிட்டா, இந்த பவரை முன்னாடி கொண்டு வந்துட்டு ஒன்று நீனே செப்பரேட் பண்ணிடு, நீனே மனசுக்குள்ளே பண்ணிடு. அவ்வளோதான். இதுதான் +2ல் செய்கிறது. டிஒய் பை டிஎக்ஸ்னு போடுவோம். இதை முன்னாடி கொண்டு வந்துட்டு ஒன்றை கழிச்சிட்டோம்னா என்ன ஆயிரும் மைண்டில்? அவ்வளோதான், 3x². இப்போ பாரு, ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 4னு வச்சுக்குவேன், டிஒய் பை டிஎக்ஸ்னு வச்சுக்கோ. இது முன்னாடி கொண்டு வந்து ஒன்றை கழிச்சிட்டா என்ன வந்துடும்? 4x³. இப்போ பாருவேன், எக்ஸ் பவர் 8ன்னு வச்சுக்குவேன். இப்போ டிஒய் பை டிஎக்ஸு, புரியுதா சொல்கிறது? முன்னாடி கொண்டு வந்துட்டு என்ன கழிச்சிட்டா 8x பவர் 7. பாரு, ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் -5ன்னு வச்சுக்கோ. அப்போ டிஒய் பை டிஎக்ஸ்னு வச்சுக்கோ. கவனமாக செய். -5x -6 n இன்ட்டு எக்ஸ் பவர் n -1 தானே. இப்போ -5ஓட -1 செப்பரேட் பண்ண என்ன ஆயிரும்? -6. புரியுதா? ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் -11 அப்படி இருந்தால் டிஒய் பை டிஎக்ஸ் கண்டுபிடிச்சின்னா -11x இன்ட்டு -12. தெரியான்னு பாரு பவரில். இதாண்டா அர்த்தம், வேற ஒன்று கிடையாது. இதே இது செட்டு உனக்கு பார்த்துக்க அப்படின்ற நான் சொல்கிறேன்னா எப்படி சொல்கிறது, சிம்பிளாக இருக்கிறது தான். அப்படி எக்ஸுக்கு கோஎஃபிஷியன்ட் இல்லாமல் சொல்லிட்டு வரேன். அதே மாதிரி ஒய் ஈக்குவல் இப்போ செஞ்சதே நான் உனக்கு செய்கிறேன். ஒய் ஈக்குவல் டு பார்த்துக்கோ, எக்ஸ் பவர் என்ன சொல்கிறது 3/2 அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா நீ டேரெக்டாக எழுது. ஒய் ஈக்குவல் டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு முன்னாடி கொண்டு வந்துட்டு ஒன்றா கழிடா மனசுக்குள்ளேயே. அவ்வளோதான்டா. 3/2 -1. அப்போ என்ன வந்துடும்? 1:1 1/2ன்னு வருமானு பாரு. சரிதா? -1 மேலே போட்டு பாரு. ஒரு 2 -2 வரும்ல. 3 -2/2. அப்போ என்ன ஆயிரும்? 1/2 தானே வரும். அவ்வளோதான். இன்னொன்று போட்டு பாரு வேணா. ஒய் ஈக்குவல் டு 5/2ன்னு போட்டு பாரு. எக்ஸ் பவர் 5/2ன்னு போடு. எல்லாமே பவரில் இருந்தால் எக்ஸ் பவர் n மாடல் தான் டிஒய் பை டிஎக்ஸ்.
5/2 எக்ஸ் பவர் 5/2 -1 அப்படின்னு அர்த்தம். இப்போ 5/2 -1 போட்டிங்கன்னா 2 வந்து கிராஸில் போயிடும். அப்போ 3/2ன்னு வருமானு பாரு. அவ்வளோதான். இது என்ன இருக்குது? நெக்ஸ்ட்டு வேறு டைப் வரேன். வேறு டைப் போகிறேன்னா முன்னாடி நம்பரை கொண்டு வரேன். இதே இதில் அப்படி நம்பரை கொண்டு வரேன். 2x³ அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா dy/dx. அதோட மல்டிப்ளை பண்ணுறா. 3 2 சார் 6x. அதோட குறைச்சிரும் ஒன்று ஸ்கொயரை. அவ்வளோதான். முன்னாடி கொண்டு வந்து ஒன்று குறைக்கிறோம்ல, அப்படியே முன்னாடி கொண்டாலும் முன்னாடி சும்மா போட முடியும், 23 நான் போட முடியும். இதோட இது என்ன ஆகும்? மல்டிப்ளை ஆகும். அதே மாதிரி y = x⁴ வச்சுக்குவேன். முன்னாடி கொண்டு வா. அப்படியே dy/dx கொண்டோம்னா இங்கே 3ன்னு வச்சுக்கோ. இப்போ நான் 3 12x³ அர்த்தம் ஒன்றை குறைச்சா. அதே மாதிரி y = 2x⁴ வச்சுக்குவேன். முன்னாடி கொண்டு வந்துரு. dy/dx = 8 2 சார் 16 x⁴ ஒன்றை குறைச்சிடணும். சைமல்டேனியஸாக செய்யணும். அதே மாதிரி தான் y = -2x⁻−5 அப்படின்னா dy/dx எல்லாமே கேட்பாங்க. -−+5 2 சார் 10 x⁻−6 ஒன்று செப்பரேட் பண்ணிட்டேன். தெரியுதா? ரைட். அதே மாதிரி தான் y = 2 × x⁻−11 அப்படின்னா dy/dx = -22 x⁻−12. சரிதானா? அதே மாதிரி தான் y = 4x⁻3/2 அப்படி இருக்குன்னு வச்சுக்கோ. dy/dx அப்படின்னா இதை முன்னாடி கொண்டு வந்துடணும். முன்னாடி கொண்டு வந்துட்டு தான் ஒன்றை கழிக்கணும். அப்படி தானே? மேலே ஃபுல்லாக அதை தானே செஞ்சேன். n × x⁻n−1 தானே. 3 கொண்டு வந்து முன்னாடி கழிச்சிட்டேன். முன்னாடி நம்பர் இருக்குன்னா மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ இது முன்னாடி மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன ஆகும்? 4 × இப்படி வரும். 4 × 3/2ன்னு வரும். அடிச்சிரு. 3 2 சார் என்ன வந்துடும்? 6x⁻. இதுலேருந்து ஒன்றை கழிச்சிட்டா என்ன வந்துடும்? 1/2. அவ்வளோதானே? தெரியுதா தெரியலையா? அந்த மேலே போட்டிருக்கீங்க 1/2 அதான் போட்டிருக்கேன். ஆனால் முன்னாடி 6 வந்துருக்கு பாரு. கணக்கு மாறுதில்ல. இப்போ y = 2ன்னு எழுதிக்கோ, x⁻5/2ன்னு எழுதிக்கோ. அப்போ dy/dxன்னு போட்டுக்கோ. டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் x. 2 × 5/2 × x⁻5/2 -1ன்னு எழுதணும். இவ்வளோ தூரம் எழுதாமல் நீ என்ன செய்கிற அப்படின்னா மல்டிப்ளை பண்ணு இதோட. 2 × 5/2னா 2 2 கேன்சல் ஆகிற வெறும் 5 தானே வரும். அப்போ x⁻, இதில் ஒன்றை கழிச்சிட்டோம்னா என்ன வந்துடும்? 3/2ன்னு வந்துடும். அவ்வளோதான். என்ன இருக்குது இதில் உனக்கு சொல்லு? வாட் டிஃபிகல்ட்டு? நோ, வெரி குட்டு. என்னப்பா கஷ்டமே கிடையாதுப்பா அஜாக்கிலி. வெரி சிம்பிள். ஓகே, குட். நெக்ஸ்ட்டு இந்த மாடல் சொல்லி கொடுத்தேன். வேறு என்ன இருக்குது அதில்? நெக்ஸ்ட் மாடல் இப்போ y = x⁻−3ன்னு வச்சுக்கடா தம்பி. இதை நீ இப்படி பண்ண என்ன பண்ணுவ? dy/dx அப்படின்னு எழுதிட்டு -3 x⁻−4 அப்படின்னு எழுதுவேன். கரெக்டாக? அதே மாதிரி y = என்னது? x⁻−5ன்னு வச்சுக்கவேன். dy/dxன்னு எழுதையில் -5 × x⁻−6. சரிதானே? இப்படி எழுதலாம். இப்போ நான் என்ன சொல்கிறேன், இதை இன்னும் சரி பண்ணோம்னா இதை சரி பண்ணுறோம்னு வச்சுக்கவேன். இதை -3/x⁴ எழுதலாம். தேவைப்படும். இதோடைய ஆன்சர் -4 கீழே வந்து +4. அதே மாதிரி இதை -5ன்னு எழுதிட்டு கீழே இறக்கி விட்டோம்னா +6ன்னு ஆயிரும். தெரியுதான்னு பாரு. பவரில் மைனஸ் இருக்குல்ல, கீழே கொண்டு வந்து என்ன ஆயிரும்? ப்ளஸ் ஆயிரும். அப்போ ஒரிஜினல் ஆன்சர் வந்து புக்கில் எப்படி கொடுப்பாங்க? இந்த மாதிரி வரும். இப்போ நான் அதுக்கு என்ன சொல்கிறேன், y = x⁻−5 தெரிஞ்சிருச்சுல, இதை 1/x⁻5 எழுதிக்கலாமா? 1/x⁻5 எழுதிக்கலாமா? இது கணக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணலை. இப்போ dy/dx போட்டிங்கன்னா நானாக ஒரு ஃபார்முலா எழுதியிருப்பேன். -n/x⁻n+1 அப்படின்னு எழுதியிருப்பேன். நானாக ஒரு ஃபார்முலா எழுதியிருப்பேன். ஒன்றா பாரு வேணா அதில். அப்போ -n பதில் என்ன இருக்குடா தம்பி? இந்த இங்கே பார்த்துக்க வேணா. இது வந்து 1/x⁻n அர்த்தம். அப்போ n பதில் என்ன இருக்குது? 5 இருக்குது. இப்போ -5/n+1 என்ன வந்துடும்? 6. டேரெக்டாக வந்துருச்சு பற்றி ஆன்சரு. இந்த ஸ்டெப்ஸு செய்யாமல் இந்த இது வந்து எழுத வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இதெல்லாம் ஃபார்முலாலாம் உனக்கு நான் தெரியறக்காண்டி எழுதியிருக்கேன். இதெல்லாம் இந்த இடத்த வந்து இப்படி நினச்சிட்டு இப்படி எழுதிடுறேன். 1/x⁴ -5/x⁴6 அப்படின்னு அர்த்தம். இந்த இன்னொன்று எழுதி காட்டுறேன் பாருவேன். y = x⁻−3 அப்படின்னா இதை 1/x⁴ எழுதிக்கலாம். அப்போ dy/dxன்னு டேரெக்டாக எழுதுகிறேன். dy/dx டேரெக்டாக எழுதுகிறேன். பவரில் உள்ளதோட மைனஸ் சேர்த்துட்டு அதோட ஒன்றை கூட்டிக்கிறணும். அவ்வளோதான். இது அந்த ஃபார்முலா. இல்லையா? நீ இந்த மாதிரி செஞ்சு பார்க்கணும். இந்த மாதிரி ஸ்டெப் செஞ்சு இந்த இருக்கு வர ஆன்சர். இந்த ஆன்சர் ஒன்றா இருக்கு வர. உனக்கு எது பிடிக்குதோ அதை செஞ்சுக்க.
சரியா சொல்கிறது பார்த்து நிதானமாக செஞ்சுக்க. உனக்கு ஒவ்வொன்றையும் நீ படித்தாதான் ஒழுங்காக மார்க் எடுக்க முடியும். இன்டகிரேஷன் டிஃப்ரென்ஷியேட்லாம் நிதானமாக போகணும். சரியா? அதை பார்த்துக்கோ. நீ வாட்டில் அசால்ட்டாக இது பண்ணாத. ஓகே? +1க்கு +2க்கு தேவை. ஸோ பார்த்து நிதானமாக படிச்சுக்க. பெஸ்ட் ஆஃப் லக்.